to my channel Vasu Lifestyle. ஹலோ எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹோம் டூரா அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எங்கே இருக்குது, யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை, நான் இப்போவே கிளியர் பண்ணிடுறேன். நாங்கள் வந்து மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். ஒன் டே இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாள் மட்டும் நமக்கு சொந்தமான வீடு இது. ஸோ அதை தான் உங்ககிட்ட வந்து சுற்றி காட்ட போகிறேன். இப்போ உள்ளே இருந்து வந்தோடனே நம்ம வந்து கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது. ஸோ வந்து நம்ம கேட்டுக்குள்ளேயே வந்து காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம் சேஃபாக. பக்கத்துலேயே வந்து கிரில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது பார்ட்டிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரில் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலி மட்டும் வந்ததுனால நாங்கள் அந்த ஆப்ஷனுக்கெலாம் போகலை. ஸோ அடுத்து இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே லிவிங் ஏரியா இருக்குது. லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக சோஃபா ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு சோஃபாவும் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம 2 ஃபேமிலி இதுவும் வந்து சேர்ந்து தங்குற மாதிரி இருந்தால் இது தேவைப்படும். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இந்த ஒரு சோஃபாவே வந்து என்னஃபாக இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா இருக்குது. ஸோ இந்த டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு டோரும் இருக்குது. நம்ம இந்த டோர் வழியாகவும் வெளில போயிட்டு உள்ளே வந்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து குக் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் வந்து பெருசாக கடையெல்லாம் இல்லை. மேபி நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் நான் வந்து குக்கிங்க்கு வந்து லீவ் விட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து கிச்சன் லீவ் விடுறதுக்காண்டி தான் டூரே பிளான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து இந்த கிச்சன் பக்கம் வரவே இல்லை. ஒன்லி தண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கூடவே வந்து நல்லா பெரிய ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான ஸ்பூன்ஸ், மக்ஸ் அதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்தது இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சின்னதாக ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் இடையில வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்குது. சின்ன ரூம் தான், ஒரு 2 பேர் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கீழே. இப்போ நம்ம போய் மேலே பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து எத்தனை ரூம் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ மேலே வந்த உடனே இங்கே வந்து சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்குது, ஹால் மாதிரி. ஸோ அது கூட ஒரு டைனிங் டேபிளும் போட்டிருக்காங்க. அடுத்தது அது பக்கத்துலேயே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. கீழே பார்த்தோம் இல்லையா, அதே அளவு தான், அந்த சைஸ் தான் இந்த பெட்ரூமும். இந்த 2 பெட்ரூம்க்கு இடையில வந்து வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. 2 பெட்ரூம்க்கும் காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த பெட்ரூம்க்கும் அந்த பெட்ரூம்க்கு இடையில தான் இந்த வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இது 2மே ஜாயின்ட் பெட்ரூம் மாதிரி இருக்குது. நம்ம வந்து இந்த இந்த பெட்ரூம்லேருந்து வாஷ்ரூம் வழியாகவே நம்ம அந்த பெட்ரூமுக்கு போய்க்கலாம். ஸோ அது மாதிரி ஜாயின்ட் பெட்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அளவு வந்து 2மே ஒரே அளவு தான் பெட்ரூம். ஸோ அடுத்தது இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இது ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு க்ளாசட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ், பெட்ஷீட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரூம் வழியாக பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பால்கனி இருக்குது. பக்கத்தில் வெளில போய் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக பால்கனி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஈவினிங் டைமில் நல்லா இருந்துச்சு. நேற்று கொஞ்சம் நேரம் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நல்ல வெயிலாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குது, வேறு வழி இல்லை, நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். அதனால் சரி எடுத்துடலான்ட்டு எடுத்திருக்கேன். இங்கே பால்கனிலேருந்து பார்த்தோன்னா வியூ இப்படி தான் இருக்குது. எல்லாமே இது மாதிரி வீடு தான் நினைக்கிறேன். நம்ம புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் தங்கியிருந்த வீடு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.